Hi students. Now we are going to discuss about impulse. So impulse means a large amount of force acting in a very short duration or very small time interval. So very small time interval large amount of force ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் impulsive force. அப்படின்னா என்ன ஆகும்னா வெரி ஸ்மால் டைத்துல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த எஃபெக்ட் வந்து வெரி ஹையா இருக்கும். அப்படின்னா அந்த மொமெண்டம் சேஞ்ச் வெரி ஹையா இருக்கும். தட் மொமெண்டம் சேஞ்ச் தான் இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸ் என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அதோட மொமெண்டம் வேரி ஆகும். அவ்வளோதானே. இது நம்ம நியூட்டனோட செகண்ட் லால பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு. அதே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வெரி ஸ்மால் டைம் அப்படின்னா அங்கேயும் இதுதான், பட் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும், பட் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். எஃபெக்ட் ஹையாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு ஒரு பின், ஷார்ப் பின், இதை நம்ம மெதுவாக கையில் வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்க எதுவும் எஃபெக்ட் இல்லை. நான் தான் மெதுவாக வச்சேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இதே அளவு இந்த ஃபோர்ஸை வேகமாக கொடுத்துட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட்டாக அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக காயமாயிடும். ஓகேவா? சப்போ ஸ்மால் அமௌண்ட் அந்த ஸ்மால் இன்டர்வல் டைத்தில் லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் டியூரேஷன் குறைஞ்சிச்சுன்னா அங்கே பாதிப்பு அதிகமாகும். இப்போ ஃபோர்ஸ் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதற்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். ஒரு பால்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க, இவ்வளோ தூரம் உங்களால் தலை முடியும், இந்த கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அப்போ வந்து நமக்கு கையில் அடிப்படாது. அதே அந்த எவ்வளோ தூரம் தள்ளணுமோ அதே ஃபோர்ஸ் ஸ்மால் டைத்தில் கொடுங்க, குத்திரி எடுங்க, கண்டிப்பாக கையில் அடிபட்டுரும், வலிக்கும். ஓகேவா? ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த டைம் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அதிகமாக ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைத்தில் ஆக்ட் ஆகும்போது அங்கே மொமெண்டம் சேஞ்ச் ஹையாக இருக்கும். அது அந்த மொமெண்டம் சேஞ்ச் தான் இம்பல்ஸே. அப்போ வந்து அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிற அந்த டைம் டியூரேஷனை கூட்டணும். டைம் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாதிப்பு குறையும். ஸோ அதான் இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஷர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இங்கே பாருங்க டிஃபார்ம் ஆகுது. நம்மளோட கையில் வச்சுட்டு இங்கே ப்ரெஷர் கொடுக்குற டிஃபார்ம் ஆகுது. ஓகே, நல்லா தெரியுதா? டிஃபார்ம் ஆகுது. ஆனால் இந்த பக்கம் தூரம் போயிடும். இதே ஃபோர்ஸை ஃபாஸ்ட்டாக டைம் டியூரேஷன் குறைச்சேன்னா இதே அளவுக்கு இந்த ஃபோர்ஸ் இந்த பாருங்க வச்சுட்டு இந்த ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி எடுக்கிறோமா. ஸோ இந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறோம். இதை ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு காயமாயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த இம்பல்ஸ். அந்த டைத்தை பொறுத்து தான் அங்கே பாதிப்பு இருக்கு. வேகமாக வெரி ஸ்மால் டைத்தில் ஒரு ஒர்க்கு அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே ஃபோர்ஸ் மெதுவாக அந்த டைம் டியூரேஷன் ஸ்லோ ஆச்சு அப்படின்னா அங்கே பாதிப்பு குறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் பார்த்துருவோம். இம்பல்ஸ் இஃப் எ லார்ஜ் amount of force or large force act, very large force, that's very important, very large force act on an object for a very short duration or very short time, short duration, then the force is called as impulsive force or it is known as impulse. Common impulsive force னு சொல்றதுல impulse. அந்த impulsive அப்படி சொல்லும்போது very small time அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், நமக்கு செகண்ட் லால தெரியும் f is equal to, that is வெக்டார் is equal to வெக்டார் ஃபார்ம் சொல்லணும். பட் இந்த வெக்டார் ஃபார்ம் சொல்லாம வெறும் சாதாரண f ஆவே நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? f is equal to rate of change of momentum dp by dt. இதை ரீஅரேஞ்ச் பண்ண அப்படின்னா dp is equal to f dt. ஸோ இந்த dp அந்த பக்கம் போட்டு f dt இந்த பக்கம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைடு சொல்லும்போது இங்கே மொமெண்டம் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ இனிஷியல் மொமெண்டம் அது எது வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால ஃபைனல் மொமெண்டம் வரைக்கும் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து பிஐ டு பிஎஃப். இந்த புக்கில் பிஐ பிஎஃப் இல்லாமல் இருக்கும், வெறும் ஐஎஃப் இருக்கும். அதை பிஐ பிஎஃப் போட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இனிஷியல் மொமெண்டம் பிஐ, ஃபைனல் மொமெண்டம் பிஎஃப், தட் இஸ் டிபி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல். இங்கே யார் வேரி ஆகிறாங்க அப்படின்னா டைம் தான் வேரி ஆகுது. அப்புறம் டைம் இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம், மேக்ஸிமம் இனிஷியல் டைத்தை 0 செகண்ட் அப்படின்னு எடுப்போம், 0ன்னு எடுப்போம். பட் இருந்தாலும் இங்கே நம்ம டிஐ டு டிஎஃப். ஓகேவா? ஸோ டிஐ வந்து டிஎஃப், எஃப் டிடி. ஸோ இதை நான் இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே இன்டகிரேட் பண்ணுறேன், இந்த ஒரு சைடு மட்டும் இன்டகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிபியை இன்டகிரேட் பண்ணால் பி கிடைக்கும். ஸோ அப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் பிஎஃப், ஸோ பிஎஃப் மைனஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல். இந்த பக்கம் அப்படியே வச்சுருக்கோம், இன்டகிரேட் பண்ணலாம். ஓகேவா?
So the PF minus PA is the change in momentum. Final momentum minus initial momentum is known as change in momentum. So the change in momentum இங்க ஒருவேளை இன்டகிரேட் பண்ணனா எவ்வளவு டைம் டியூரேஷன் ஆயிருக்கு அப்படினா இனிஷியல் டைம் TA ஃபைனல் டைம் TF அப்புறம் டைம் டியூரேஷன் எவ்வளவு அப்படினா TF minus TA, that is delta t, that is the time interval அப்படி சொல்லலாம். ஓகேவா, that is time interval. So here interval of f dt that is equal to j, அதுதான் இம்பல்ஸ் நம்ம சொல்றோம். இம்பல்ஸோட சிம்பல் that is j, ஓகேவா, கேபிட்டல் J. So அதனால ஜூல் நினைச்சறாங்க கேபிட்டல் J, that is impulse. அது impulse is a vector quantity. So அதனால வெக்டார் சிம்பல்ல போடுறோம் J வெக்டார் அப்படினா அது impulsive force or impulse. So J is equal to rate of change of change in momentum. Rate na varadu verum change in momentum. Another J is equal to integral of f dt. So here integral of f dt is equal to del p, that is PF minus PA. So அதனால impulse is equal to change in momentum. ரெண்டும் ஒண்ணுதான். So impulse னா என்ன டிஃபைன் பண்ணனும்னா impulse is the integral of f dt is called as impulse. அப்படினா புக்ல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு டெஃபினிஷன் இங்க இருக்கு. ஓகேவா, that is impulse. So அதனால வேற ஒண்ணும் கிடையாது, that is the change in momentum in the time of del t. அந்த time interval of del t. Del t time interval ல momentum எவ்வளவு சேஞ்ச் ஆச்சுச்சோ that change ஆனதா வந்து impulse. ஓகேவா, yes. Integral of f del t is equal to f, இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படினா tf minus ta, therefore f del t. ஓகேவா, so dt ஆனது இங்க del t ஆ மாறிடுச்சு. So இன்டகிரல் சொல்லும்போது dt இங்க f del t. So del t is equal to tf minus ti. ஓகேவா, so f del t is equal to del p. So இந்த f del t that is இதை இன்டகிரேட் பண்ணலாம். ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இந்த நமக்கு வந்து ரைட் சைடா, that is ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ, நமக்கு இது ரைட் சைடு, ஃபர்ஸ்ட் ரைட் சைடை இன்டகிரேட் பண்ணிட்டோம், அப்புறம் லெஃப்ட் சைடு அப்படியே வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா, so f del t is equal to del p. அந்த del p is equal to f del t ங்கறது என்னன்னா impulse momentum equation. This is the impulse, this is the momentum. அப்படினா impulse momentum ஈக்குவல் தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சோ இந்த ஈக்குவேஷன் தான் impulse momentum equation அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபோர்ஸ் எப்பவுமே ஒரே அளவு தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா J is equal to F del t. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே டேரக்டா del t டைம் மட்டும் தான் வேரி ஆகுது, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அதனால F del t it is the vector quantity, its unit is force into time. Force into time தான் impulse. இதை நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபோர்ஸ் Newton, time வந்து second, therefore its unit is impulse unit வந்து Newton second. ஓகேவா, then J is equal to force கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுனால, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருக்கிறதுனால ஆவரேஜ் ஃபோர்ஸ் எடுக்கணும். அந்த டைம் இன்டர்வல்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆவரேஜா எவ்வளவு ஃபோர்ஸ்னு அந்த கிராஃப் யூஸ் பண்றோம். ஸோ ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஒரே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கு, தட் இஸ் த ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ், அது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இதோட ஆவரேஜ் வந்து ரெண்டுக்கும் பாதி. ஸோ இதோட ஆவரேஜ் வேல்யூ தட் இஸ் சென்டர்ல இருக்கும். இந்த தான் ஆவரேஜ் ஃபோர்ஸ், அந்த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஆவரேஜ் ஃபோர்ஸ் இன்டு del t, தட் இஸ் த இம்பல்ஸ். J is equal to F average into del t ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம F ஆவரேஜ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா del p by del t, நம்ம நியூட்டனோட செகண்ட் லா தான். ஓகேவா, dp by dt பதிலா del p by del t. அந்த நமக்கு கிவன் டேட்டால மொமெண்டம் ஒரு இனிஷியல் டைம் ஒரு 2 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட்க்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதோட மொமெண்டம் வந்து ஒரு பர்టిక్యులர் வேல்யூ சொல்லிடுவாங்க. ஒரு 10 ல இருந்து ஒரு 20 மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லும்போது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் வந்து வேரி ஆகுது ஒரு வேல்யூ அப்படின்னா அது ஃபோர்ஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம், தட் இஸ் del p by del t. அது ஆவரேஜ் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். அந்த ஃபோர்ஸ் எடுத்து அந்த del t மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன del p தான் வந்து இம்பல்ஸ். இவன் டேரக்டா del p பார்த்தாலே இம்பல்ஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும் கிராஃப். ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்ட் அப்படி வேரி ஆகிட்டே இருக்கு அப்படின்னா வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீக் வேல்யூ ஆகி அப்புறம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பால் கேட்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஃபோர்ஸ் நம்ம கையில் அப்ளை பண்ணுறது அப்படி மோதிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லோ மோஷன் யோசிச்சு பாருங்க, அப்படியே ஃபோர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஹை ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில போகுது.
அப்போ வந்து ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல பீக் வேல்யூவா இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ஒரு பலூன்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதை வந்து நம்ம த்ரோ பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வால்ல த்ரோ பண்ணும்போது அந்த பலூன் போய் அப்படியே வாட்டரோட இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குது, அப்படியே கம்ப்ரஸ் ஆகும், அப்படியே ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் லெவல்ல ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அந்த கம்ப்ரஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கிடையாது, அதெல்லாம் வேரியபிள் ஃபோர்ஸ். ஒவ்வொரு செகண்ட் அப்படியே மெதுவாக ஃபோர்ஸ் கொடுத்து அப்படியே மெதுவாக ரிட்டர்ன். ஒரு பர்டிகுலர் லெவல்ல அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியல, அது ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன், நியூட்டனோட தேர்ட் தான். அப்போ இந்த பால் அப்படியே ஒரு கம்ப்ரஸ் ஆகி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பால் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் மெதுவாக அந்த கான்டாக்ட் டைம் வந்து வேரி ஆகும் அந்த பலூனோட இருக்கிறது மோதும், ஓகேவா? எஸ், அதே மாதிரி தான் இங்கே வந்து கிரிக்கெட் பிளேயர் கேட்ச் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் அப்படியே மட்டும் வச்சுக்கோங்க, கையை வந்து இறக்கல, அப்படியே கேட்ச் பண்ணும்போது பாருங்க, அப்படியே வச்சிருந்தாங்கன்னா பட்டுன்னு உடனே ஜம்ப் ஆயிடும். அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும், கையில் அடிபட்டுரும். அதனால தான் கிரிக்கெட் பிளேயர் கேட்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதே டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல பால் வந்துச்சோ அந்த சேம் டைரக்ஷன்ல அப்படியே கையை வந்து அப்படியே டவுன் பண்ணணும். அதை ஹேண்டை டவுன் பண்ணா அந்த மோதிர அந்த டயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா கையில் அடிப்படாது. அதை தான் கேட்ச் பண்ணும்போது இப்படி கையை இந்த டைரக்ஷன் இருக்கணும். நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா பட்டு உடனே ஜம்ப் ஆயிடும். அப்போ வெரி ஸ்மால் டைம்ல ஹை ஃபோர்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இம்பல்சிவ் ஃபோர்ஸால விளைவு அதிகமாக இருக்கும், ஒரு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும், காயமாகும், ஓகேவா? ஸோ அதனால கேட்ச் பண்ணும்போது எல்லா கிரிக்கெட் பிளேயரும் கையை பின்னாடி இருக்கிறாங்க, இப்படி இருந்துச்சு இப்படி வரும், கேட்ச் பண்ணும்போது கை பின்னாடி இழுத்தோம்னா அந்த மோதிர டயத்தை, அந்த கான்டாக்ட் டயத்தை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ கான்டாக்ட் டயத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த கான்டாக்ட் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். கான்டாக்ட் டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து குறையும். ஸோ அந்த ஃபோர்ஸை குறைக்கணும். ஸோ அதனால இம்பல்ஸ் குறையும். ஸோ நமக்கு பாதிப்பு இருக்காது. இம்பல்ஸ் டோட்டல் சேஞ்சிங் மொமெண்டம் ஒன்று தான், ஒரு பர்டிகுலர் மொமெண்டத்தில் வருது, கடைசி அந்த ரெஸ்ட் கொண்டு வரணும். அப்படின்னா எப்படினாலும் சேஞ்சிங் மொமெண்டம் ஈக்குவல் தான், இது மாறாது, தட் இஸ் கான்ஸ்டன்ட். பட் நம்ம டயத்தை இன்க்ரீஸ் பண்றதுனால ஃபோர்ஸை குறைக்கலாம். ஃபோர்ஸ் குறைச்சுன்னா நமக்கு பாதிப்பு குறையும், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு வலிக்காது அல்லது காயமாகாது, ஓகேவா? ஸோ அதனால தான் கிரிக்கெட் பிளேயர் அந்த மாதிரி கேட்ச் பண்றாங்க. இதே லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் பண்றாங்க, ஃப்ளோர்லாம் பாருங்க, அப்படியே கான்கிரீட் ஃப்ளோர்லயா லாங் ஜம்ப் வைப்பாங்க அப்படின்னா இல்லை. ஸோ ஓடுற ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் வந்து நல்லா ஹார்டா இருக்கும். ஆனா நம்ம ஜம்ப் பண்ணி குதிக்கிற அந்த பிளேஸ் வந்து மணல் போட்டு வச்சிருப்பாங்க, சாண்ட், ஓகேவா? ஸோ அந்த சாண்டில் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி குதிக்கும்போது பாருங்க, நம்ம ரெஸ்ட்டுக்கு வர்றது உடனே ரெஸ்ட்டுக்கு வரலாம். கொஞ்சம் கால் அப்படியே உள்ள புதையும், அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள ஃப்ளோ ஆகி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ரெஸ்ட்டுக்கு வரும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மொமெண்டத்தில் நீ டிராவல் பண்ற, ஸோ நீ உடனே ரெஸ்ட்டுக்கு வந்த அப்படின்னா ஒரு கை காலில் அடிபட்டுரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து டயத்தை இன்க்ரீஸ் பண்றாங்க, டயத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர்ஸ் அப்படியே குறைக்கிறாங்க. அதனால நமக்கு இம்பாக்ட், தட்ஸ் இம்பல்ஸ் வந்து குறையும், அந்த பாதிப்பு குறையும். ஸோ ரெஸ்ட்டுக்கு வர டயத்தை வந்து கூட்டுறாங்க, அதனால நமக்கு வந்து அடிபடாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ கார் இருக்கு அப்படின்னா அதில் ஏர் பலூன் வச்சிருக்காங்க. கார்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ஏர் பலூன் முன்னாடி வந்துடும். ஏன்னா ஒரு நார்மலா ஏர் பலூன் இல்லாத ஒரு கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, மோதிட்டோம் அப்படின்னா நம்ம டேரக்டா போய் ஸ்டேரிங்ல போய் உடனே சடனா போகும், ஓகேவா? ஏன்னா நம்ம கார் எவ்வளவு வெலாசிட்டில போதும், அட் த சேம் டைம் we are also going that same velocity. ஸோ அதே வெலாசிட்டி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படின்னா சடனா ஒரு பிரேக் போட்டோம் அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா உடனே போய் நம்ம இடிச்சோம்னா உடனே இம்பல்ஸ் ஃபோர்ஸ் மூலமா நமக்கு விளைவுகள் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம் இன்டர்வல், அந்த ஸ்டேரிங்ல போய் நம்ம மோதுற டைம் இன்டர்வல இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் அந்த பலூன் முன்னாடி வந்துடும், அப்படின்னா மெதுவா போய் மோதுவோம். ஸோ மெதுவா போகும்போது நமக்கு வந்து பாதிப்பு வராது, அடிப்படாது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே நேரம் பைக் இருக்கு பாருங்க, பைக்ல வந்து அந்த ஷாக் அப்சார்ப்ஸ் கொஞ்சம் சாதாரண ஷாக் அப்சார்ப்ஸ் எல்லாம் சரியா ஒர்க் ஆகாது. ஒரு பழைய பைக்ல லாங் டிராவல் போனோம் அப்படின்னா பேக் பெயின் வந்துடும். ஸோ கை கால்லாம் ரொம்ப வலிக்கும், அசதியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அந்த அப் அண்ட் டவுன் எல்லாம் ஜம்ப் பண்ணும்போது அது வந்து டக்கு டக்கு குதிச்சுட்டே போகும். நம்ம உடம்புல எல்லாம் அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லா நம்ம பாடிக்கு வந்துடும். அப்போது நம்ம எலும்புலாம் வந்து தேய்ச்சி ஒரு நமக்கு பெயின் வரும், பேக் பெயின் வரும். ஸோ அடிபடும், அதிகமாக ஒரு வசதியா இருக்கும். பட் அந்த அப் அண்ட் டவுன்ல அந்த ஷாக் அப்சர்வ்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஷாக் அப்சர்வ்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா அப்படி மெதுவாக அப்படி குஷன் அப்படி மெதுவாக அப்படி கம்ப்ரஸ் ஆகுமா, அப்படி கம்ப்ரஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி எல்லாமே ஆகிட்டாங்க. ஸோ அந்த கம்ப்ரஸிவ் மெதுவாக அப்படி ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு பெயின் இருக்காது. ஸோ அந்த ஹை குவாலிட்டி பைக்ல வந்து ஷாக் அப்சர்வ்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் நமக்கு பேக் பெயின் வராது, ஸோ பாடி பெயின் வராது. பட் லோவாக இருக்கிறது இல்லாமல் ஓல்டு பைக்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷாக் அப்சர்வ்ஸ்லாம் ஸ்டக் ஆகிடும்.
உங்களோட சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு பெயின் ஆகும். ஸோ அந்த ஷாக் அப்சர்வர்ஸோட ஒர்க்கே என்ன அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு கண்டக்ட் பண்ணாமல் அந்த அப்சர்வ் அந்த கான்டாக்ட் பண்ணுற அந்த மோதிர டயத்தை வந்து கூட்டும், மெதுவாக போய் கம்ப்ரஸ் ஆகி அப்படி மெதுவாக போயிடும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு பெயின் வராது. ஸோ அது ஒன்று ஓகேவா. தென் அதுதான் நம்ம கிரிக்கெட் பிளேயர் கேட்ச் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பலூன் ஏர் பலூன் வர்றத எக்ஸாம்பிள் பார்த்தோம். தென் ஒரு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் வந்து ஒரு மேட் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சாண்ட் இருக்கும், காங்கிரீட் லேண்ட் இல்லாமல் ஒரு சாண்ட் தான் இருக்கும், ஒரு தரை வந்து எப்படி இருக்குன்னா மணல் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை கான்டாக்ட் பண்ணுற டயத்தை போடுறது இருக்கும். இந்த லாஸ்ட்டாக ரெண்டும் ஒன்றுதான் ஓகேவா. ஸோ ஷாக் அப்சார்ஸ் ஒன்று பார்த்தோம், பைக்கோட ஷாக் அப்சார்ஸ். இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கில் கேட்பாங்க. ஆர் கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லைன்னா ஏன் வந்து நம்ம புக்லேயே கூட கொஸ்டின் ஆன்சர் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. when a cricket player catch the ball he pulls his hand gradually in the direction of the ball's motion. பாலோட மோஷனே கிராஜுவலாக ஏன் வந்து அப்படி அவங்க புல் பண்ணுறாங்க, அப்படி இழுக்கிறாங்க ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் ஒவ்வொருக்கும் கொஸ்டின் கேட்கலாம். ஏன் ஏர் பலூன் வந்து காரில் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஷாக் அப்சர்வர்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, தென் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணுற இடத்துல ஏன் வந்து ஒரு அந்த பாஞ்ச் மாதிரி ஒரு மேட் போடுவாங்க, ஆர் சாண்ட் வச்சுருப்பாங்க, மணல் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதை கான்டாக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்ட் வர டைத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக அந்த எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். தென் அதோட யூனிட் அண்ட் இடிசி வெக்டார் குவான்டிட்டிங்கிற டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த கிராஃபில் இதே வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுதான். இந்த வேரியபிள் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தது. எல்லா எக்ஸாம்பிளுமே வேரியபிள் ஃபோர்ஸ் தான். ஸோ ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேரி ஆகிட்டு மேக்ஸிமம் ஆகிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள் ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா. தேங்க்யூ.